ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம சங்கர் டைரக்ஷன் வெளிய வந்திருக்க இந்தியன் 2 படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியன் 2 இந்த படத்தோட கதை எப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1ல தாத்தா வந்து லஞ்சம் வாங்குற எல்லாத்தையும் கொலை பண்ணியிருப்பாரு. ஆ பெத்த பையன் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாரு. அவனையும் கொலை பண்ணிட்டு, கடைசியா தப்பிச்சு போய் வெளிநாட்டுல இருக்கும்போது, ஃபோன் பண்ணி இந்த மாரி இந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனைனா கண்டிப்பா வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்டிம்பாரு. அதோட படத்த முடிச்சிருப்பாங்க. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரியாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கதை தொடங்குது. ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா, ஆ ஊர்ல வந்து யாருக்குமே பொறுப்பு இல்ல. அரசு அதிகாரிகள் வேலை செய்யல. லஞ்சம் எல்லா பக்கமும் பரவி இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில சித்தார்த் அண்ட் அவங்க ஃபிரெண்ட்ஸ் பிரியா சங்கர், ஜெகன் எல்லாருமே சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. பார்க்கிங் டாக்ஸ்ன்ட்டு. அது எப்படின்னா, இப்ப நியூஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸ வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணி, அவங்களே ஆக்டிங்லாம் பண்ணி, இந்த வீடியோவா பண்ணி, சமூகத்துக்காக ஒரு புரட்சி வீடியோ மாரி எடிட் பண்ணி போடுறது தான் அவங்க வேலை. அந்த வீடியோக்கு லைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அள்ளுது. நெறைய போகுது. பட் ஆனா, அதனால எந்த ஒரு இம்பாக்ட்டே நடக்கல. ஒரு எந்த விஷயமுமே நடக்க மாட்டேங்குது. அதனால வந்து சித்தார்த் ஒரு கோவத்திலேயே இருக்காரு. அப்படி இருக்கும்போது சித்தார்த்துக்கு ஒரு ஐடியா தோணுது. இதெல்லாம் தட்டி கேட்க நம்மளால முடியாது. ஒருத்தர் வரணும். அப்படி யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கம்பேக் இந்தியன் சொல்லி ஒரு வழியா தாத்தாவே வர வச்சுடுறாங்க. அதுவரைக்கும் படம் சூப்பராவே போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, போன பாட்டு மாரிலாம் பொறுமையெல்லாம் கிடையாது. இந்த டைம்லாம் அடி நவுத்துறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து தனியா தான் போவாரு. கொலை பண்ணனே வந்துருவாரு. பட் இப்பல்லாம் அப்படி இல்ல. போனா அங்க ஒரு கிளாஸ் எடுக்கிற மாரி சீன்ஸ் எல்லாம் வச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனே இந்த அளவுக்கு கமலுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ட்ரி எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சம் ஏதோ பெருசாவே ட்ரை பண்ணி வந்து என்ட்ரி வச்சிருக்கலாம். இந்த என்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராவே யோசிச்சு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு என்ட்ரி வைக்கிறதுக்குலாம் நெறைய சீன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா இவங்க தப்பு பண்ணிட்டாய்ங்க என்ட்ரி சீனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அந்நியன் மாரி கிளம்பிட்டாரு. எப்படி அந்நியன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டனை குடுப்பாங்க தெரியுமா? அந்த மாரி அவரு வந்து ஒரு பக்கம் கிளம்புறாரு. இது வந்து நோக்கு வருமம், இது வினோத வருமம், சித்த வருமம் அப்படின்னு சொல்லி அவர் வர்மக்கலை வழியில போறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒரு வழி வந்து ஐடியா குடுக்குறாரு தாத்தா. அந்த ஐடியாவ வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க காந்தி வழி, இவங்க நேதாஜி வழின்னு சொல்லிட்டு 2 வழியா போய், அதனால என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தாத்தாக்கு என்ன ஆகுது? நாட்டுக்கு என்ன ஆகுது? இந்த பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா? அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்துல வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதுன்னா, இந்த சின்ன வயசு கமலெல்லாம் காமிக்கும்போது நமக்கே சின்ன வயசு கமல் சீன் நல்லாவே இருந்தாலுமே, வேணாம் வேணாம் நமக்கு அந்த பெரியவர காமிங்க அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்டான கேரக்டர் அந்த சேனாபதிங்கிற கேரக்டர். பட் இந்த படத்துல அந்த கேரக்டர் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் நெறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு எண்ணத்த வர வச்சுட்டாய்ங்க. தாத்தா கவுண்டர் குடுக்குறாரு. அந்த படத்துலலாம் அவர் பேசுற ஒவ்வொரு வசனமும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவர் குடுக்குற மாடுலேஷனுமே அவ்ளோ டைட்டா இருக்கும். ஒரு இவங்ககிட்ட பேசும்போதெல்லாம், "அங்கலாம் கடமை மீறல் தான்டா லஞ்சம். இங்க கடமை செய்றக்கே லஞ்சம்." அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பான ஒரு கட்ட குரல்ல பேசிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு தாத்தா வந்து கொஞ்சம் டெரரான ஆளா காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து காமெடி பண்றாரு ஒவ்வொரு இடத்துல போயி, "அசையாம நில்றா! இல்லன்னா கொலை பண்ற மூடு எனக்கு போயிரும்." அப்படிங்கிற மாரிலாம் காமெடி பண்றாய்ங்க தாத்தாவ வச்சு. அதுவும் அவர் இந்த கேரக்டர் எப்படி இந்த அளவுக்கு சங்கர் சார் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா, அவ்ளோ ஒரு லெஜெண்டரியான கேரக்டர் அந்த சேனாபதிங்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டரா யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். பட் அப்படி பண்ணது வந்து ஏன்னு தெரியல. அதே மாரி விஷயம் பார்த்தீங்கன்னா, போன பாட்டுல பார்த்தீங்கன்னா, நோ குடும்பத்த ஈசியஸ்ட் அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த சத்தம் போடாம இருக்கிறதுக்கு, கை அசைக்காம இருக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பாட்டுல அப்படி இல்ல. ஓட வைக்க, நடக்க வைக்க, தாவ வைக்க, அதுவும் நோ குரவம் போட்டு ஒருத்தர பொண்ணாளா மாத்துறாய்ங்க. எதுக்கு ஓவர் டோஸ் ஆனாங்கன்னு தெரியல. அதே மாரி தான் போன பாட்டுல வந்து கரெக்ட்டா மெச்சூர்ல இருக்கும். அந்த ஆக்டிங், மேக்கப் அண்டு இந்த நோக்கருவம் எல்லாமே நோக்கருவம், வர்மக்கலை எல்லாமே அப்படி இருக்கும். பட் இதுலலாம் தூவி போட்டாய்ங்க. எடுத்து போடு, வாரி போடு, அள்ளி போடு அப்படின்ட்டு போட்டாங்க. அதுலயும் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவையும் பிரம்மானந்தம்லாம் ஒரே ஷாட்ல தான் காமிப்பாங்க. எதுக்கு காமிச்சாங்கன்னே தெரியல. அதுவும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்ன ஸ்கோப்னே தெரியல. வந்து அவரு பாட்டுக்கும் ஒரு 10 கிலோ செயின தூக்கி கழுத்துல போட்டு தான் வராரு. ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, கோல்டு செயின் ஒரு 10, 15 செயின தூக்கி விட்டு அதெல்லாம் வெயிட் பார்த்தீங்கன்னாலே ஒரு 2, 3 கிலோக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு வெயிட் போட்டு சுத்துறாரு. அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனா சில்வர்ல அந்த அளவுக்கு வெயிட்ட போட்டு சுத்திட்டு இருக்காரு. ஏன்னு தெரியல. அதே மாரி தான் என்ன ஸ்கோப் அவருக்குன்னு தெரியல. அவர் வில்லனா காமிக்கக்க ஒரு 2 சீன் வச்சிருக்கலாம். படத்துல 3 மணி நேரத்துக்கு தேவையில்லாத வளவளா, கொலகொலன்னு அத்தன சீன் இருக்கும்போது, ஒரு வில்லனுக்கு ஒரு சீன் கூட இல்ல வைக்காம போயிட்டீங்க. அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா, அந்த படத்தோட வில்லனே அவருதாங்கிற மாரி சொல்லலாம். எல்லாருமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த சீனுமே காமிக்கல. இத்தனைக்கும் அவருக்கு சீனே கிடையாது. சும்மா தான் உட்காந்துருக்காரு. பணக்காரனா காமிச்சிருக்காய்ங்க அவ்வளோதான். அவர் டயலாக் கூட எதுவுமே பேசல. ஒரு டிவி ஓனர் மாரி தான் ஒரு சீன்ல டயலாக் வந்து பேசுவாரு. அதுவும் வில்லனிசம்லாம் சேராது. ஸோ அப்படியே ஏன் காமிச்சாங்கன்னு தெரியல. அதே மாரி சித்தார்த்தும் அவர் குடுத்த ரோல் அந்த என்ன ரோலோ அத கரெக்ட்டா பண்ணி குடுத்துருக்காங்க. ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், ஜெகன், அப்புறம் நெடுமுடி வேணு, விவேக் சார், பாபி சிம்ஹா, சமுத்திரக்கனி எல்லாருமே அவங்க குடுத்த ரோல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, யாருமே இந்த கேரக்டர் தான்டா சூப்பரான கேரக்டர். இந்த கேரக்டர் இல்லனா படம் எப்படி இருக்கும்?
அப்படிங்கிற மாரி எந்த கேரக்டருமே இல்ல. பாபி சிம்ஹா கேரக்டர்லாம் போன படத்துல பார்த்தீங்கன்னா, நெடுமுடி வேணு எப்படி இருப்பார்ன்னா, நமக்கே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, அவர் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா யோசிப்பாரு. தாத்தாவ பிடிச்சிருவாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே அவருக்கு புரிஞ்சு போச்சு. தாத்தாவ பிடிக்க மாட்டாய்ங்க. ஏன்னா, ரயில்வே ஐ மீன் ஏர்போர்ட்ல இருந்து தாத்தா ஒரு கன்னோட தப்பிச்சு போறாரு. ஒருத்தவங்க அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண வேணாம்னா, ஃபாலோ தான் பண்ணக்கூடாது. ஒரு ட்ராக் கூட பண்ண மாட்டாய்ங்க. அதுவும் தாத்தா பீச் ரோட்ல நின்னு செல்ஃபி எல்லாம் எடுத்து போடுறாரு. அப்பவே படம் முடிஞ்சிருச்சு. ஆஹா! படம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு இருந்துச்சோ, அதே மாரி தான் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல நெறைய அதுக்குன்னு படத்துல நல்ல சீன்ஸ் இல்லாம நெறைய நல்ல சீன்ஸ் இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஓவர்டோஸா பண்ணாலும் அதுவும் ஒரு நல்ல சீன் தான். இன்டர்வல் சீன் ஆகட்டும், ஒரு ஜீரோ கிராவிட்டி ஃபைட் இருக்கட்டும், அதுவும் ஒரு நல்ல சீன் தான். பட் அது எல்லாமே லைட்டா ஓவர்டோஸ் போனது. படத்துல பிரம்மாண்டத்த காமிக்கணும்னு தேவையில்லாம செலவு பண்ணது. இந்த கேலண்டர் சாங்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ்லாம் டாப் நாச் ஹாலிவுட்டுக்கும் மேல நம்ம போயிருந்தோம். பட் அந்த பாட்டு எதுக்குன்னு தான் தேவையே இல்லாத ஒரு சாங்கு. காசு இருக்கேன்னு எடுத்துட்டாங்களான்னு தெரியல. அவ்ளோ செட் லொகேஷன்ல அவ்ளோ லொகேஷன் அந்த பாட்டே தேவையில்லையே! எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு சாங் எடுத்து போட்டாய்ங்க. அதே மாரி தான் இந்த கதறல் சாங் அந்த சாங்ஸ்லாம் கூட விடுங்க. ஏதோ ஆடியன்ஸ் என்ஜாய்மென்ட்க்குன்னு ஓகே. பட் கிரிஞ்சான சீன்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழாமை வந்து பிரியமணிச்சந்திரன் சொல்லுவாரு, "இவ்ளோ பணமும் உனக்கு தாம்மா சேர்த்துறோம். உன் கல்யாணத்துல வந்து ஏஆர் ரகுமான் கச்சேரி வைக்கணும் அப்டின்னதுக்கு பிரியமணிச்சந்திரன் சொல்லுவாங்க, பரவால்ல நான் ஐடியூன் டெவலப் பண்ணிக்கிறேன். கல்யாணம் வேணாம்" அப்டின்ட்டுருவாய்ங்க ஒரே வார்த்தையா. அதெல்லாம் டயலாக் நீ யார் எழுதுனான்னு தெரியல. ஆ சுஜாதாவோட மிஸ் வந்து படத்த ஃபுல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். அந்த போன பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மீச குத்துங்கிற அந்த ஒரு டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக் ஆகட்டும், மண்ணை விழுங்கும் அந்த அளவுக்கு டயலாக்ஸ்லாம் கத்தி மாரி இருக்கும். சும்மா எடுத்து அந்த அளவுக்கு ஷார்ப்பான டயலாக்ஸ் இருக்கும். இதுலலாம் பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸே கிடையாது. என்ன கருமம் சார்! அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு டயலாக்ஸ் எல்லாம். ஸோ, ஷங்கர் சார் வந்து சுஜாதா இல்லாம நெறையா ஸ்ட்ரகிள் பண்றாருங்கிறது நமக்கே பார்க்க தெரியுது. பட் படத்துல தேவையில்லா சீன்ஸ் அவங்க வந்து பார்ட் 1 ஐ மீன் பார்ட் 2, பார்ட் 3ன்னு பிரிச்சது அந்த படத்துக்கு பிரச்சனையாவே எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்த நல்லா கொஞ்சம் கிறிஸ்பா ஒரு 1 1/2 மணி நேரத்துல கட்டியிருந்தாங்கன்னா, இன்டர்வல் சீன் வந்து எந்த சீன் வந்திருக்கும்னா, தாத்தாவ ஊரே புறக்கணிக்கும் தெரியுமா? அது இன்டர்வல் சீனா வந்திருக்கும். அது நல்லா இம்பாக்ட்டாவே இருந்திருக்கும். அப்ப கிளைமாக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கலாம். பட் இவங்க வந்து நல்லா கொஞ்சம் பெருசா படத்த எடுத்தனால தான் பார்ட் 2, பார்ட் 3ன்னு ரிலீஸ் பண்றது படத்துக்கு பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. படத்துல வந்து நெறைய நல்ல சீன்ஸ் இருந்தாலுமே, அவங்க பண்ண ஓவர் மேக்கப், ஓவர் டூப், அந்த ஓவர் கிரிஞ்சிசம், அந்த சில சீன்ஸ் எல்லாம் அந்த லஞ்சம் வாங்குறது வந்து அவங்க மாட்டி விடுற சீன்ஸ் எல்லாம், அதுவும் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்ததே படத்தோட பெரிய மைனஸ்ன்னே சொல்லலாம். சங்கர் சார் படத்த இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா சங்கர் சார் வந்து சொதப்பிறவே மாட்டாரு. படம் பெர்ஃபெக்ட்டா இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே. பட் ஆனா சொதப்பி இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்புறோம். பட் ஆனா சங்கர் சார் லைட்டா சொதப்பிட்டாருன்னே சொல்லலாம். பட் ஆனா படத்துல நெறைய நல்ல சீன்ஸ் அந்த கிளைமாக்ஸ்ல அவங்க குடுத்த ட்ரெய்லர் பார்ட் 3க்கு அது நல்லா இருந்துச்சு. அதுல அந்த அனிருத்தோட பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் நெறைய இடத்துல நெறைய படத்த தூக்கி தாங்குச்சு. பட் பிஜிஎம் போடுறதுக்கு படத்துல இடம் இல்லாம போனது தான் உண்மை. பீஸ்ட் படத்துக்கான நெலைம தான் இந்த நெலைம படத்துக்கும் ஆயிருக்கு. பிஜிஎம் போடுறதுக்கும் நல்ல சீன்ஸ் இல்லாம போயிருச்சு படத்துல நெறைய இடத்துல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அனிருத் அந்த பாரா பிஜிஎம்மையும், கம்பேக் இந்தியனையும், சாஹா பிஜிஎம்மையும் மிக்ஸ் பண்ணி போட்டு படத்த ஓரளவுக்கு ஒப்பேத்தி கூட்டு வந்துட்டாரு. அதுவும் கடைசியில அந்த ட்ரெய்லருக்கு அவங்க போட்ட அந்த பாரா பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அந்த கெட்டப் காஜல் காமிக்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 3க்கு அவங்க குடுத்த லீட் நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 அந்த அப் டூ மார்க் இல்ல அப்படின்னு சொல்லலாம். நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதுவும் ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா, சித்தார்த் வந்து சொல்லுவாரு, "கோ பேக் இந்தியன் நான் உங்களுக்கு ட்வீட் போடுறேன்" அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுவாரு. தாத்தா நடந்தா வருவாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, திடீர்னு பாபி சிம்ஹம் பொழச்சு வெளிய வந்து, "யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த மாரி உங்கள அரெஸ்ட் பண்றேன்." அப்படிம்பாரு. நான் இல்ல அரெஸ்ட் ஆக மாட்டேன்னதுக்கு, "இங்க பாருங்க 5 நிமிஷத்துல 1,50,000 ட்வீட்" அப்படிம்பாரு. இத்தனைக்கும் அவரு மண்ணுக்குள்ள இருந்திருப்பாரு. மண்ணுக்குள்ளேயா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்ன லாஜிக்டா இது? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதே மாரி அந்த ஒரு சைக்கிள் கிடைக்கும். சைக்கிள் ஏதோ ஒரு வீலு என்னன்னு தெரியல. ஏறி போறாரு, சப்வேவ சுத்துறாரு, அடிக்கிறாரு, உடைக்கிறாரு, சுத்துறாரு. ட்ரெயின் மேல ஏறுறாரு, ட்ரெயினுக்குள்ள ஏறுறாரு. அதெல்லாம் லாஜிக் பார்க்க மாட்டோம் தான் கமர்ஷியல் ஃபிலிம்ல. பட் அதுக்குன்னு காதுல எதையாவது வைக்க ட்ரை பண்ணலாம். அதுக்குன்னு என் தோட்டத்தையே தூக்கி வச்சா என்னதான் பண்றது? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. பட் இருந்தாலுமே அது கமர்ஷியலா பி சென்டர், சி சென்டர் அடித்துக்கு ஒர்க் ஆகும்னு தான் என் கெஸ்ஸு. ஸோ ஒர்க் ஆனா நல்லது தான். படமா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜா வந்திருக்க வேண்டிய படம், ஒரு அபோவ் ஆவரேஜா வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். அதுக்கு மேல பார்க்கறதும், பார்க்காததும் உங்க இஷ்டம். படத்துல நெறைய நல்ல சீன்ஸ் இருந்தாலுமே, நெறைய கிரிஞ்சான சீன்ஸும் இருக்கு. இப்ப இருக்க 2கே கிட்ஸ்க்குலாம் உங்களுக்கு தெரியும். என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தியேட்டர்ல பார்த்தேன். முன்னாடி நான் ரோல நெறைய யங்ஸ்டர்ஸ் உட்காந்தாங்க. ஊஹூன்னு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வயசானவங்க கேங்ல தான் எனக்கு டிக்கெட் கிடைச்சிருந்துச்சு. அவங்கலாம் 2, 3 சீன்ஸ நல்லா என்ஜாய் பண்ணியே பார்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாலோ, ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கும். பட் படத்த லைட்டா கொஞ்சம் கோட்ட விட்டாங்க. பார்ட் 3 பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த மாரி வீடியோஸ் நெறைய பார்க்க சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.